வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் தேன்குழல் முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற இந்த தேன்குழல் முறுக்கு பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் ஒரு 4 டம்ளர் பச்சரிசி எடுத்துட்டாங்க, மாவரிசி. இது நல்லா நம்ம கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. நல்லா ஊறியிருக்கும். இப்போ இதெல்லாம் தண்ணி நல்லா வடிகட்டிட்டு நம்ம ஒரு துணியில் நல்லா காய வச்சுக்கலாங்க. நிழல்லே முதல்ல காயட்டும். இப்போ இது போல் வெள்ளை துணியில் வடிகட்டின இந்த அரிசியை நல்லா போட்டு காய வச்சுக்கலாம். இது ஒரு 3/4 பாகம் காஞ்ச பிறகு நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வெயிலில் போட்டு கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அது காயிற டயத்தில் நம்ம உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாம். இது 4 டம்ளர் அரிசிக்கு ஒரு 3/4 டம்ளர் முழு உளுத்தம்பருப்பு எடுத்து வெறும் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். இதனால் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆன பிறகு நல்லா வாசம் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா 3/4 பாகம் இந்த அரிசியும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இந்த ரைஸை நான் ஒரு 1/4 மணி நேரம் வெயிலில் காய வச்சு எடுத்துட்டேங்க. நல்லா முறன்னு காய வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த காஞ்ச இந்த அரிசியை நம்ம ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாங்க. இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற முழு உளுத்தம்பருப்பு அதையும் போட்டுக்கலாம். கூடவே ஒரு கைப்பிடி அளவு உடச்ச கடலை பொட்டுக்கடலை போட்டுக்கலாங்க. இதை நம்ம மாவு மில்லில் போயிட்டு அரைச்சிக்கலாம். நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டு அதை நல்லா ஒரு தட்டில் தாம்பாளத்தில் போட்டு காய வச்சுட்டேங்க. நல்லா ஆறட்டும். இப்போ இந்த அரைச்சிட்டு வந்து இந்த மாவில் நம்ம 2 டம்ளர் எடுத்துக்கலாங்க. இது எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ டம்ளர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் செய்யறதுக்காக 2 டம்ளர் இன்ஸ்டண்ட்டாக எடுத்துக்கிட்டேன். மீதி மாவு நம்ம ஸ்டோர் பண்ணி தேவைப்படுகிற போது செஞ்சுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக ஒரு 2 டம்ளர் மட்டும் செஞ்சு பார்க்கலாம். இப்போ இந்த மாவோடு சேர்த்து பிசையறதுக்கு நான் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் தண்ணியில் ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுருந்தேங்க. 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் கருப்பு எள்ளு, 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்துக்கலாம். கொஞ்சம் வெண்ணெய் அதை எடுத்துக்கலாங்க. வெண்ணெய் முதல்ல ஒரு தாளிக்கிற கரண்டியில் உருக்கிக்கலாம். உருக்கிட்டு இந்த மாவுக்குள்ளே ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் லைட்டாக உருகுனதும் இந்த மாவில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முறுக்குக்கு நம்ம எண்ணெய் காய வச்சுருப்போம்ல, அந்த எண்ணெயில் கொஞ்சம் ஒரு கரண்டி போல் இதில் எடுத்து சூடாக இருக்கிற எண்ணெயை இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அதுவுமே ரொம்ப நல்ல கரகரன்னு இருக்கும். இப்போ மற்ற பொருள் எல்லாமே நம்ம சேர்த்து போட்டுட்டு தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. உப்பு பார்த்து போட்டுக்கலாம் நம்ம இதை. நான் இது ஒரு 1/2 ஸ்பூன் தான் போட்டேன். இதில் எள், ஜீரகம், பெருங்காயத்தண்ணி இதெல்லாம் போட்டுடலாம். அதில் கட்டி பெருங்காயம் இல்லைன்னா நீங்கள் பவுடர் பெருங்காயமோ பெருங்காயத்தூள் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா கெட்டியாக ஆற வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாங்க. இது போல் கெட்டியாக பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கடைசியாக எண்ணெய் கொஞ்சம் கையில் தேய்ச்சிட்டு பிசைஞ்சு எடுத்து வச்சிடலாங்க. இப்போ 3 கண் உள்ள முறுக்கு வச்சு அது தட்டை எடுத்து இதில் போட்டுட்டு நம்ம இதை டைட் பண்ணிக்கலாங்க. இப்போ அதில் ஒரு உருண்டை எடுத்துட்டு
பிழிஞ்சு பார்க்கலாங்க. இப்போல 2 கரண்டி எடுத்து வச்சுக்கலாம். அதில் சின்னதாக ஒரு ரவுண்டு அப்படி சுற்றிட்டு ஒரே ஒரு சுற்றி பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போது அடுப்பில் கடலெண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் தேவைப்படுகிற ஆயில் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்சதும் இந்த புழிஞ்சு வச்சுருக்கிற முறுக்கு அதில் ஒரு 4 நாள் போட்டு சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஒவ்வொன்றா போடலாம். ஒரு 4 நாள் போட்டாங்க. இதில் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுட்டாங்க. இந்த பக்கமும் நல்லா வேகட்டும். ஓசையெல்லாம் அடங்கின பிறகு எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அந்த ஓசையெல்லாம் அந்த சவுண்டெல்லாம் அடங்கி பிறகு நம்ம எண்ணெய் வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதே போல் நம்ம எல்லாம் தேன்குழல் முறுக்கு சுட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ சூப்பர் டேஸ்டான தேன்குழல் முறுக்கு தயாராகிடுச்சுங்க. இந்த 2 டம்ளர் முறுக்கு மாவில் 20 முறுக்கு வந்ததுங்க. நீங்களும் இது எவ்வளோ தேவைப்படுகிறதோ அதுக்கேற்றபடி மாவு நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு பிசைஞ்சிக்கிட்டு அப்பப்போ நம்ம சுட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்கிற இந்த தேன்குழல் முறுக்கு நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.